அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நான் ப்ரெட்டை வச்சு குலோப்ஜாம் செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையாக ஜூஸியாக வந்திருக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்டுறேன். 10 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. சைடில் இருக்க ப்ரௌன் கலர்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லா ப்ரெட் ஸ்லைஸையும் போட்டு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் இந்த பவுடரை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை குட்டி குட்டி பாலாக உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை பொரிக்கிறதுக்காக வேண்டி ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஊறுறதுக்காக வேண்டி சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். சர்க்கரை பாகு பதமான அவசியம் கிடையாது. சர்க்கரை தண்ணியில் கரைகளுக்கு வச்சாலே போதுமானது. இப்போ பொரித்து வச்ச உருண்டையெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் டம்ளர் சர்க்கரைக்கு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு ஏலக்காய் விட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம வேறு கிண்ணத்தில் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம பொரித்து வச்ச உருண்டையெல்லாம் அதில் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சோம்னா அருமையான குலோப்ஜாம் ரெடி ஆயிரும். இது குலோப்ஜாம் மிக்ஸில் செஞ்ச அதே டேஸ்ட்டு அதே வாசத்தோடு அப்படியே சாஃப்டாக வந்திருக்கு. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.